குஜராத் முதலமைச்சராக பூபேந்திர பட்டேல் பதவியேற்கும் நேரலை காட்சிகளை பார்க்கிறார். ગુજરાત રાજ્યના મુખ્યમંત્રી તરીકેના મારા કર્તવ્યો શ્રદ્ધાપૂર્વક અને અંતઃકરણપૂર્વક બજાવીશ અને ભય કે પક્ષપાત રાગ કે દ્વેષ વિના તમામ લોકો સાથે સંવિધાન અને કાયદા અનુસાર ન્યાયપૂર્વક વર્તીશ. હું ભૂપેન્દ્ર રજનીકાંત પટેલ ઈશ્વરના નામે સોગંદ લઉં છું કે હું ગુજરાત રાજ્યના મુખ્યમંત્રી તરીકે જે કોઈ બાબત મારી વિચારણા માટે લાવવામાં આવશે અથવા મારા જાણવામાં આવશે குஜராத் முதலமைச்சராக பூபேந்திர பட்டேல் பதவியேற்கும் நிகழ்வு நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைப்பில் இருக்கிறார். அபினேஷ், விவரங்கள். நந்தா, குஜராத் மாநிலத்துக்கான சட்டப்பேரவை தேர்தல் 2 கட்டங்களாக நடைபெற்று முடிந்தது. கடந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி முதற்கட்ட வாக்குப்பதிவும் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு 5ஆம் தேதியும் நடைபெற்று முடிந்த நிலையில் கடந்த அங்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. அப்போது ஆளும் கட்சியாக கூடிய பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் 7வது முறையாக குஜராத்தில் தன்னுடைய வரலாற்று வெற்றியை அது தக்க வைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சராக பட்டேல் தற்பொழுது மீண்டும் 2வது முறையாக பதவியேற்றிருக்கிறார். அந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்து வருகிறோம். அகமதாபாத் மாவட்டத்தில் கட்லோடியா என்கிற தொகுதியில் அவர் மீண்டும் 2வது முறையாக போட்டியிட்டு சுமார் 75% வாக்குகளை அவர் பெற்று, ஒரு பெருவாரியான வாக்குகளை பெற்று அவர் முதலமைச்சராக இருக்கக்கூடிய பூபேந்திர பட்டேல் வெற்றி பெற்று குஜராத் மாநிலத்தின் 2வது முறையாக அவர் முதலமைச்சராக இருக்கிறார். அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக காந்திநகருக்கு பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அதே போல உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தலைவர்கள் காந்திநகருக்கு வந்திருந்தாங்க. குறிப்பாக குஜராத் தேர்தலை பொறுத்தவரை ஒரு வரலாற்று வெற்றியை பாஜக பெற்றிருக்கிறது. 156 இடங்களை காங்கிரஸ் கடந்த 1985ஆம் ஆண்டு 149 இடங்களை பெற்றிருந்ததே ஒரு பெரிய சாதனையாக இருந்தது. அதை முறியடிக்கக்கூடிய வகையில 156 தொகுதிகளை பெற்று ஒரு பெரிய வெற்றியை, ஒரு மாபெரும் வெற்றியை பெற்று தனிப்பெரும் கட்சியாக இன்றைக்கு ஆட்சி அமைக்கிறது. பூபேந்திர பட்டேல் முதலமைச்சராக 2வது முறையாக பொறுப்பேற்றிருக்கிறார். இந்த காந்திநகரில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் பாஜகவின் கூட்டணி கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அந்த அழைப்பின் பேரில் அதிமுக சார்பில் ஓ பன்னீர்செல்வம், அதே போல வைத்தியலிங்கமும் இந்த நிகழ்ச்சியில் அவர்கள் கலந்து கொண்டாங்க. குறிப்பாக குஜராத் தேர்தலை பொறுத்தவரை இந்த முறை மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்கிற முனைப்போடு பல்வேறு வியூகங்களை வகுத்து அங்கு பிரதமர் நரேந்திர மோடி சுமார் 200 கிலோமீட்டர் அளவுக்கு அவர் மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார். அதுக்கு ஒரு பலனாக இன்றைக்கு ஒரு மாபெரும் வெற்றியை அங்கு கைப்பற்றி மீண்டும் 7வது முறையாக, ஏற்கனவே 27 ஆண்டுகளாக குஜராத்தில் ஆட்சியில் இருக்கும் பாஜக மீண்டும் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தன்னுடைய வெற்றியை பதித்திருக்கக்கூடிய வகையில 7வது முறையாக குஜராத்தில் பாஜக ஆட்சி அமைக்கிறது. பூபேந்திர பட்டேல் மீண்டும் 2வது முறையாக அங்கு முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். அவரோடு அமைச்சர்களும் பதவியேற்கக்கூடிய நிகழ்ச்சி என்பது நடைபெற்று வருகிறது. இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டு ஒவ்வொரு அமைச்சராக பதவியேற்கக்கூடிய நிலையில அந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் இன்றைக்கு காந்திநகருக்கு விரைந்திருக்கிறாங்க. தமிழகத்திலிருந்து ஓ பன்னீர்செல்வமும் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.
எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை அவருக்கும் அந்த அழைப்பு இருந்தது. ஆனால் அவர் பல்வேறு முக்கிய ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்த நிகழ்வுகள் இருந்தால் தான் பங்கேற்கவில்லை என முதலமைச்சர் பூபேந்திர பட்டேலுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அந்த அளவில் இரண்டாவது முறையாக குஜராத் மாநில முதலமைச்சராக பூபேந்திர பட்டேல் பதவியேற்றிருக்கிறார். પાલન માટે આવશ્યક હોય તે સિવાય પ્રત્યક્ષ કે પરોક્ષ